Hey guys, இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல். We are going to do Bachelors-ல should I speak in Malayalam or Tamil? எதையாச்சும் சொல்லியா? இன்னைக்கு ஒரு 7 dish ஈஸியா ஓணம் சத்யா for Bachelors. கலையருக்கு கூட சமைக்கிறதுக்கு. இப்போ நான் என்ன சமைக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குன்னா லோகேஷுக்கும் நாட்சுக்கும் தெரியாது. ஏன் இப்படி வளர்றீங்க? எவ்வளோ கேஷ்ல வேற என்ன பாருங்க. டேய் லோகி வாடா. இது என்ன தெரியுமா? என்னடா இது? ஸ்நாக்ஸா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இன்னைக்கு பேச்சுலர் ஸ்பெஷல் ஓணம் சத்யா பண்ண போறேன். ஓணம் சந்தியாவா? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. பேச்சுலர் ஸ்பெஷலாடா அது? ஆமா. மேரேஜ் ஸ்பெஷல் இல்லையா? பக்கத்துல அது அறுவாளை ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சரி, ஓணம் சந்தியான்னு சொல்லிட்டேன்ல. இது என்னடா காஸ்டியூம்? ஓணம்க்கு இப்படி இல்ல இருக்கணும். இப்படி கேக்குங்க. 7 டிஷ். கேரளா மட்டர் ரைஸ்ல அரிசி வைக்கணும். ஓகே. சாம்பார் ஓகே. சாம்பார் எப்படி ஈஸியா பண்ணலாம்? குக்குடு சாம்பார் மசாலா ஈஸியா பண்ணலாம். பிரம்மாண்ட சிரிப்பையா. அந்த 5 தேங்காய் பார்த்தல தேங்காய் இல்லாம உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடா. நிஜமாவே சொல்றேன், என்ன பேச்சுலர் இருந்தாலும் இது இல்லைன்னா உங்களுக்கு டிஷ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 5 தேங்காயும் கலை வந்து சறுக்கி தருவேன். இது பண்ணோம். எவ்வளோ பேசின் வேணும் உங்களுக்கு? ஒரு 5 பேசின் 4 பேசின் போதுமா? இவன் பண்ற காமெடி மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. இந்த மாதிரி மொக்க ஜோக்ஸ் அடிச்சு வச்சுக்கோ. சத்தியமா நீங்க தேங்காய் உரிச்சனா உனக்கு உரிக்க முடியாது. உண்மையிலே எனக்கு தேங்காய் உரிக்கவே தெரியாது. என்ன சொல்லுவாங்கல்ல, இது வந்து பரங்கிக்காய். பூசணிக்காடா அதுக்கு பேரு? பரங்கிக்காய். அது பூசணிக்காய். சரி, இப்படி சுத்தி போட்டு டப்புன்னு உடைப்பீங்களா ரோட்ல? அது என்னது? அது பேரு வெண்பூசணி. வெண்பூசணியா? இது பேரு பரங்கிக்காய். பூசணிக்காய் தான் அது. பரங்கிக்காய். சரி விடுடா. ஈஸியா இருக்கும். ஆனா கவியல தான் கேரட், பூசணிக்காய், வாழைக்காய், பீன்ஸ், குக்கும்பரு, வெள்ளரிக்காய், இந்த 6மே இந்த சைஸ்ல ரெக்டாங்கிள் கட்டில் கட் பண்ணோம். அவியல் ஷேப்ல செஞ்சிருவேன். பாயசம் வந்து நமக்கு அந்த கேரமலைசேஷன் கிடைக்கணும்னா ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா குக்கர் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போவே ஸ்டார்டிங்கில் குக்கரில் பால் போட்டு அரிசி போட்டுக்கணும். 3 பேக்கெட்டு பால், என்னாச்சும் 1.5 லிட்டர் பால். 1.5 லிட்டர் பால்லேக்கு 650 ml ஆஃப் வாட்டர் ப்ளஸ் 450 grams சுகர் அண்ட் 150 grams ஆஃப் ரைஸ். மட்டை அரிசி இருக்குல்ல, சோன அரிசி, இந்த மட்டை ரைஸில் 150 கிராம் எடுத்து நம்ம என்ன போகிறோம்னா மிக்சியில் அரைக்க போகிறோம். பொடி வேணால் ஒரு 2 to 3 times பல்ஸ் போட்டுட்டு அரைக்க போகிறேன். இங்கே இது ஒரு பாயில் ஆகும்போது அடைச்சி வச்சுட்டு புட்டிட்டு லோ ஃப்ளேம். ஸ்டவ் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம். இண்டக்ஷன் ஆச்சுன்னா த லோவஸ்ட் கண்ட்ரோல் தட் யூ காட். அது வச்சுட்டு 1 hour. விசில் வரக்கூடாது. விசில் வந்தனா பால் பிரிஞ்சிடும். கொஞ்சம் நல்லா தான் உட்காரேன்டா. அது பால் போட்டிருக்கல. ஆமா, அது தவச்சு போகும். பயமா இருக்காது. பொங்கிடும். என்ன பண்ணிட்டு கலை? நான் என்னமோ பண்றேன் போடா. டேய், அது 2 கையில நீ இப்படி உட்காரு. இப்படி இருக்கு. இது எப்படா பண்றது? தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. சாரி. மாற பாலி. அதான் செஞ்சிருச்சு. டேய், எனக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு ரத்த காயம் வந்துருந்தா இது முட்டுறா. சரி, வெயிட் பண்ண. அதை முடிச்சிடுறோம். இந்த வேலை முடிச்சிடுறோம். ஒரு ரத்த காயம் வாங்கினாதான் நீங்க. டேய், நான் என்னடா சொன்ன உன்ட்ட? இல்ல நீங்க வராது. சத்தியமா நான் விட்டுருங்க. நான் வேறாச்சும் பண்றேன். பூண்டு உரிக்கணுமா இல்ல வெங்காயம் உரிக்கணுமா? நீ ஒரு பூண்டு உரிக்க வேண்டாம். விடு. மரியாதை. ஆமா, உங்க ஊர்ல இந்த போட்லாம் ஓட்டுவாங்க, அது உங்க ஊர்ல தான் ஓட்டுவாங்களா? அது ஆலப்புழாடா, திருச்சூர்ல. அது ஓணம் கடை ஓட்டுவாங்க. ஜெயிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்க? அது அப்படி போடுறோம்ல, ட்ராஃபி தான் மெயின். ட்ராஃபி பைசா இருக்கும். அது எவ்வளவு இருக்கும் தெரியாது. அது ஆலப்புழா சைடு தான் மெயின். மொட்டையை முந்திட்டானா என் முகரே பாத்துருவானே. அப்ப மத்த ஊர் சைடுலாம் என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு திருச்சூர்ல புலிக்கல் இருக்கு தெரியுமா? புலிக்களினா கொஞ்சம் ஃபேட் ஷேமிங் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பெரிய வயர் இருக்கணும் இருக்கும்ல. அவர் ஃபுல்லா புலி வேஷம் கிட்ட பல்லேலக்கா பாட்டுல. ஸோ அதுவும் ஆக்சுவலி ஒரு காம்படிஷன் தான். இதை பார்த்துக்கிறதுக்கோ நீ தான் பண்ண போற. கண்ணா, எனக்கு காலத்துல பார்த்துருந்தேன். எனக்கு நேரம் சரியில்லையா. ஸோ நம்ம இந்த ஆபத்தான இதெல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது. அதையும் காலத்துல பார்த்தேன். கேட்ட நானும் ஃபீல் பண்ணேன். ஏய், நம்ம கிட்ட இந்த தேங்காய் இப்படி வச்சோன்னா பீல் பண்ற மாதிரி, இது துருவுற மாதிரி மிஷின்லாம் இல்லையா? இல்ல தெரியாம இந்த வேலையை எடுத்துட்டோம். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன்.
என்னடா பண்ணுவீங்க ஓணம்க்கு? ஒரு நாள் சமைக்கிறீங்க, ஓணம் சத்யான்னு சொல்றீங்க, மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவீங்க? இது இருக்குல்ல நம்மளோட நாள். உன்னோட நாள் என்ன? என்னோட நாள்னா ஸ்டார் சைன், தமிழ் ஸ்டார் சைன் இருக்கும்ல, மேஷம், பரணி நட்சத்திரம். ஆமா நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல அத்தம் ஆரம்பிச்சு அத்தம் இருக்காங்க. அத்தோனா சாப்பிட்றது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடுறா. இது நட்சத்திரம் அத்தம். அத்தம்னா என்னோட நட்சத்திரம் என்ன? மிதுனம், ஜெமினி. ஏய் அது ராசிடா. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. நட்சத்திரம் எனக்கு தமிழ்ல தெரியும், திருவாதிரை. அது மலையாளத்துல தான் கொஞ்சம் சிமிலர் தான். அந்த மாதிரி ஒரு 10 நாள் இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் 26க்கு திருவோணம். திருவோணம் தான் மெயின் டே. அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 16 ஆரம்பிக்கணும். 10 days ஆஃப் ஃபெஸ்டிவல் தான் அது. எனக்கு ஆக்சுவலி ஆர்டர் தெரியாது. அத்தம் ஆரம்பிச்சுட்டு அத்தம் பூராடம் ஒரு நட்சத்திரம் ஒரு நாளா அந்த ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் எனக்கு தெரியாது. சரி என்ன பண்ணுவீங்க? காலையில விரதம் எடுக்கணும் இருக்கு. அந்த வீட்டில் அம்மா பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். 10 days-உமேவா? மார்னிங் மட்டுமா? இல்ல ஃபுல் டைம். ஆமா ஃபுல் டைம் எடுக்கணும் இருக்கு. விரதம் உங்களோட விரதம்னா ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்கா? இல்ல வெஜிடேரியன். லைக் வெஜ் மாத்திரம் நான் சாப்பிடுவேன். வெஜ் சாப்பிட்றதே உங்க ஊர்ல விரதமாடா? எங்க ஊர்ல விரதம்னா எதுவுமே சாப்பிடக்கூடாதுடா. புரட்டாசி விரதம்னு சொல்லுவாங்க. பரோட்டாவா? புரட்டாசி உங்க ஊர்ல இருக்கா புரட்டாசி மாசம்? புரட்டாசினா இந்த ஹோல் மந்த் தமிழ் மந்த்ரா அது புரட்டாசி. அவங்க ஊர்ல இருக்காதுடா. அப்போ என்னமோ பேசிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியல. பரோட்டா சால்னா சொல்லிட்டு மந்த்ஸ் நேம் இன் மலையாளம் டா. சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனு, மகரம். மந்த்ஸ் ஜனவரி, பிப்ரவரி, மலையாளத்துக்கு சிங்கம் ஒன்று. ஆக்சுவலி இப்போ ஒரு 2 days பிஃபோர் தான் கேரளா நியூ இயர், மலையாள நியூ இயர் வந்துச்சு. 2 days முன்னாடியா? ஆமா. ஓகே, பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ். வந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டானே. சரி 10 days-ரா என்ன பண்ணுவீங்க? 10 days-உம் 10 days பூக்களம் போடுவேன் டெய்லி. சாணம் எடுத்து ரோட்டு வந்து சாணம் எடுத்து சாணி எடுத்து ரோட் ஃபுல் நடக்க போறோம். இப்ப எனக்கு பழகிச்சு. இல்லைன்னா அம்மா வந்து கையில எல்லாம் அந்த சாணி ஸ்மெல் அடிக்கும். அது வந்து இங்க வட்டம் போடுவேன். இப்படி சாணி இப்படி கொண்டு வந்து அப்பா நாய் நம்ம போய் எடுக்கும்ல, ரோட்ல சாணி இருக்கும்ல, அதை எடுத்து கிளீன் பண்ணி தண்ணி போட்டு கையில எடுத்துட்டு இப்படி வட்டம் ஒரு ரவுண்டு போடும். 5 மணில தான் நம்ம பூ போடுவேன். ஸோ 10 days உங்களுக்கு கோலம் போடுவல, அந்த மாதிரி அங்க பூக்களம் போடுவேன். ஆமா, இது யாரோ ஒருத்தர் பூமிக்கு வந்து வருவாருன்னு சொல்லுவாங்க. அந்த என்ன பூமியில மகாபலி, அதுதான் மெயின் ஸ்டோரி. தட்ஸ் வை வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ். மகாபலினா ஒரு டீமன் கிங், ஒரு எப்படி சொல்ல, அசுரன். பட் ஹி வாஸ் நைஸ் கை. ஈவன் தோ ஹி வாஸ் அசுரன், people actually liked him. So the other demigods were like were greedy that they didn't like that he got like இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்போதான் விஷ்ணு வருது. விஷ்ணு வந்துட்டு ஐ திங்க் எப்படியா தமிழ் சொல்லுவேன் எதடா மேவந்தா இளையராஜா ஃபேன்ஸு என்னடா. ஸோ மகாபலிக்கு வந்து லைக் சப்போர்ட் இருக்கும், புரியுதா? தி அதர் டெமிகாட்ஸுக்கு அது பிடிக்கல. ஸோ என்னன்னா ஈவன் தோ ஹீஸ் அன் அசுரன், ஹி காட் சப்போர்ட் ஆக்சுவலி. பட் தென் வாட் ஹேப்பன் வாஸ், விஷ்ணு வந்துச்சு. விஷ்ணு கூப்பிட்டேன் லைக் இந்த மாதிரி இவனுக்கு சப்போர்ட் இருக்கு, அதை வேணாம் சின்ஸ் இஸ் அன் அசுரன் அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட்ல என்ன பண்ணேன்னா விஷ்ணு வில் கம் ஆஸ் வாமனன். வாமனன் வந்து வந்துச்சு வரம் கேட்குவேன். வரம்னா தெரியும், வரம் தெரியும். வரம் கேட்கும்போது இவனு 3 ஒரு லேண்டு கொடுக்குவேன், புரியுதா? அந்த லேண்டுனா 3 ஃபுட்டில் அந்த லேண்டு முடிச்சிடும் அந்த மாதிரி. ஸோ விஷ்ணு வந்து வந்துட்டு 2 அடி வைக்குவேன். 1ஆம் அடி இறக்கிருந்தா இடம் இருக்கு. ஸோ மகாபலி என்ன பண்ணுன்னா மகாபலினை சவுட்டி தாழ்த்தும், புரியுதா? அண்ட் மகாபலிக்கு என்ன சொல்லனா, அவனுக்கு இயர்லி 1 time அவனுக்கு உங்களோட பசங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த பார்க்கறதுக்கு வர்றதுக்கு இந்த 10 days, அந்த வெர்ன டே தான் திருவோணம். அங்க என்ன பண்ற நீ? இப்போ சும்மா உட்காந்துருக்க, எடுத்துதான் கட் பண்ண. அந்த கருவேப்பிலை எடுத்து ஊறிடா. ஒரு வாட்டி கலையோட வீட்டி போனா அவன் குழம்பு சூப்பரா வைக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். யார்? நானா? ஆமா. அவர் வைக்கிறோட நான் நல்லா பண்ணா சத்தியமா. நட்ராஜ் சத்தியம் அடிச்சுடுவா நீ. ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டு ஒரு வாட்டிலாம் ஏன்டா சாப்பிட்டோன்னு ஆகி போச்சு. ஏன்டா சாப்பிட்ட அப்புறம்? நட்ராஜோட சட்னிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க உனக்கு தெரியுமா? அது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துருக்காங்க அந்த ஃபேன்ஸ்லாம். சொல்லுங்க. என்ன ஐயா என்னாச்சு? ஹனிமூன் சட்னி எங்க பண்ணிருக்க? ஹனிமூன் சட்னி ஐடியா கொடுத்து அந்த புண்ணியாவை ஒண்ணும் இல்ல, நான் பாட்டுக்கு 7 உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நட்ராஜ் வந்து ஒரு சட்னிக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. யோசிச்சேன், ஹனிமூன் சட்னி. என்ன மூட்ல இருந்தாலும் தெரியல. லைட்டா முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏதோ தேங்காய் போட்டு அரைச்சு பொண்ணா சட்னி மட்டும் தான் செய்ய முடியும். பொறுப்புள்ளாத உனக்கு
பொம்பளை சோக்கு எதுக்கு? ஊருக்கு போகணுமாடா? 25 போனோம், போயிட்டு பார்த்துட்டு தான் வரணும். போயிட்டு யாரு அவரு? அம்புலியா? அவர் பேர் என்ன? பேர் யாரா? மாவேலின்னு சொன்னதா? மாவீர் புலியா? புலி. டேய், ஒருத்தனை அவியல் பண்ணிட்டு இருந்துட்டு திவசம் 2 ஆச்சு தெரியுமா? இல்ல அதெல்லாம் புரியல. அவ்வளோ காய் கிடைக்கும். 1 2 3 4 5 6 முடிஞ்சு. டேய், இந்த 3 பேக்கெட் எங்க இருந்து வந்து? பாலா. அப்ப நான் அதுல என்ன பால் போட்டேன்? இது என்னடா வெள்ளரிக்கா? அது வேணாம், அது நான் ஓலனுக்கு எக்ஸ்ட்ரா கையில எடுத்து வச்சுட்டேன். ஓலனா? இது வெள்ளரிக்காய். டேய், உங்களை என்ன சொல்றது? வெள்ளரிக்கா? ஏய், இது வெள்ளரிக்காய். இது பேர் குட்டி பூசணிக்காய். வெள்ளரிக்கா பழுத்து போடுறாங்க. எல்லாமே ஒரு இல்ல எல்லாரும் பூசணிக்காய் தான். ஒல்லி பூசணியா? பச்சை பூசணி, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, வெள்ளை பூசணி. டேய், வெங்காயம் விடு. நமக்கு அந்த கேபேஜ் தோரனே முடிச்சிடலாம். எங்க ஊர்லயும் பொங்கலுக்கு இந்த மாதிரி இருக்கு. எல்லாமே இருக்குடா. நீ தானே எந்த வேலையும் செய்ய இந்த மாட்டே. ஜனவரி பொங்கலுக்கு யாரும் வீட்டுக்கு வரேன்டா. யாரும் வீட்டுக்கு வரோம்? என் வீட்டுக்கு வா. டேய், அந்த கத்தி போயிடும்டா சாப்பிடுறதுக்கா. ஆமா. அது டேய், இது எப்படா தோன்றது? டேய், உனக்கு தேங்காய் கூட நோண்ட தெரியாதாடா? என்னடா இவ்வளவு வருஷம் என்னடா பண்ண நீ? எனக்கு தேங்காய் திருவ தெரியாது கண்ணா. நல்லா சாப்பிட தெரியும் கண்ணா. தேங்காய் திருவிழானா? உங்களுக்கு இந்த அரிசி பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். மட்டை அரிசியும் மீன் குழம்பும் சூப்பரா இருக்கும்டா. நான்லாம் 11 மணிக்கு ஷார்ப்பா டீ குடிச்சாதான் வண்டி ஓடுற ஆளு. நான் குடுக்காம கொண்டாந்து உட்காந்து வண்டி ஓட மாட்டேங்குது. இதோ வந்துட்டேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி எல்லாம். சொரக்காய், கொஞ்சம் கேரட்டு, வாழைக்காயும், சேனக்கிழங்கு, பூசணிக்காய். இது இவ்வளோ வேண்டாம். இது இவ்வளோ இது போதும். கோகனட் ஆயிலா? 160 ருபீஸுக்காக 3 கொல்ல முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தேன். இப்போ 1 லிட்டர் எனக்கு கிடைக்கணும்னா 400 ருபீஸ், 450 ருபீஸ் பே பண்ணணும். உங்க ஊர்லயேவா? ஆமா. ஏய், உனக்கு தெரியுமா கேரளாவில் இப்போ தேங்காய் இல்லை. ஏன்? இப்போ ഞങ്ങൾക്ക് தேங்காய் வேணும்னா we are importing from Karnataka and Tamil Nadu. That much consumption it is there. தேங்காய் பற்றாக்குறை வர அளவுக்கு சாப்பிடுவீங்க நாங்க தேங்காய். இப்போ என்ன பண்ண போறேன்னா, எல்லா வெசல் கொடுத்து லைக் குக்வேர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே போட்டு வைக்க போறேன். அப்போ ப்ரெப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு குக்கிங் ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம். கேபேஜ். ஓணம் வந்தாலே இந்த மாதிரி கண்டிப்பா அந்த 7 டிஷ் இருந்தே ஆகணுமா? ஆமா, சத்யால மினிமம் 7 டிஷ் வேணும். ஆக்சுவலி 7ஏ கம்மி தான். பேச்சுலர்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ண மாட்டல, பண்ணனா இருக்கு. பட் 7 மினிமம் வேணும்னு சொல்லிட்டு தான். மினிமம் 8 or 9 இருக்கும். நீ ஆரன்முல வல்ல சத்யான்னு சொல்லிட்டு ஒரு சத்யா இருக்கு. எவ்வளோ டிஷ் இருக்கு தெரியுமா? 64. பாருங்க, எல்லாத்தையும் நான் கரெக்டா உரிச்சு இப்படி பொடி பொடியா நறுக்கிருக்கேன். நான் ஆக்சுவலி பொங்கல் என்ன நினைச்சேன் தெரியுமா? பொங்கல் என் வாழ்க்கையில சென்னை வரணும் இருக்குன்னு சாப்பிடல. பொங்கல் என்ன நினைச்சேன்னா, டே அது உப்புமா தாண்டா, அது கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் வெட்டா இருக்க, பொங்கல் அரிசியில் பண்ணால் நினைக்கவே இல்லை. இங்கே வந்துட்டு தான் சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் மெயின் பேஸ் என்னன்னா நாளிகேரம்னா தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம். ஸோ நம்ம ஒரு பேஸாக பண்ணி இதில் அரைச்சி வைக்க போகிறோம். பால் பாயசம் ரெடி. அப்போ ஆல்ரெடி இப்போ பனானா சிப்ஸ், பப்படம். ரீவைண்ட் பண்றா. எப்படி கூப்பிட்டு சாம்பார் எப்படி பண்ணோம் தெரியல. 100% தெரியும்டா. எத்தனை வாட்டி வச்சிருப்போம். மூடி கரெக்டா கொண்டு வந்திருக்காண்டா. இப்போ பாத்தியா, இதுக்கு கொண்டு வரல, சின்னது வேலை. ஏய், இதுக்கு மூடுறா. செமைங்க. இந்த இண்டக்ஷன்ல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் guys. பாருங்க, உன்னோட வேலை பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? காமெடி கேட்கறது தான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஊரே காரி துப்புதுடா. துப்பட்டு வெக்கமா இல்லையா? இல்ல, எல்லாத்தையும் பெட்டில போட்டு பூட்டிட்டேன் நான். நான் அங்கே ஒரு ஸ்டவ் செட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த தண்ணியில் அரிசி போட்டு அங்கேயே வேக வச்சுக்கலாம். அப்போ அந்த டைமில் நமக்கு எங்கே தோரன் முடிச்சுக்கலாம். யாரெல்லாம் ஓணம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. சரி, லைட்டர் தனியா சொல்ல கண்ணா, இதுல எல்லாரோட உயிரும் கலந்துருக்கு. அரிசிக்கு பத்தாம போயிடும். மயிறு பின்ன அரிசிக்கு பின்ன யாரு தண்ணி போடுவ? அப்பயே நான் நல்லா சொன்னேன்டா. சம்போ மகாதேவா. ஏ லூசுங்களா? பிளாக்டா. விளாண்டுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆல்ரெடி பாயில் ஆகிட்டேன். ஸோ இப்போ போடலாம். சாம்பார் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன், அரிசி கொதிக்க வச்சுட்டேன். இனி 2 தான் இருக்குது, கேபேஜ். அது ஒன்றுமே இல்லை, ஒரு 5 minutes ஒர்க்கு தான். மோரோ மிக்ஸ் பண்ணா தாளிக்கையா கலக்க ஊற்று அட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதான் இவங்க வீட்டிலேருந்து ஒரு பூனையை தூக்கிட்டு வந்தான். அது பூனை இல்லைடா, பெங்களூர்ல ஒரு பூச்சியை தூக்கிட்டு வந்தான். பூச்சியா பூச்சா கேட். கேட் என்ன சொல்லுவ? பூனை. பூனை. ஓ, நீ பூனைன்னு சொன்னும் போது ஐ தாட் த பிளேஸ், தட்ஸ் வை ஐ செட் பெங்களூர்னு கூட்டிட்டு வந்தேன். இவன் பச்சை புள்ள மாதிரி இருக்கான் இல்ல அப்படி நடிக்கிறானு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆளப்பன் கண்காணி. அலிபாய்னா தமிழ்நாட்டுல என்ன காமெடியா? அலிபாய்னா போயிருவீங்களா? So my friend was in Bangalore and he bought a cat for us. We were thinking about adopting a dog. Then we decided to bring a cat because I have Muslim roommates. Since it is haram for them, we were discussing about putting names. We had Zorro, Sirius, Unni Krishnan, Radhamani, Ali Bhai, Akbar, Samsam Khan, and we finally decided on Zorro. அதான் சிரிச்சிட்டே இருக்க காலையில. அவியல் ரெடி. அவியல் பை லோகேஷ். அடுத்து சாம்பார் பை லோகேஷ். தயிர் கலக்குனது கலை. நட்டூஸ் பண்ண முட்டோஸ். இப்படி இருக்குது காம்பினேஷன். கோல்டு ஃபிஷ் கூட குறவ மீனை விட்டா மாதிரியே இருக்குது. காய்ஸ் தள்ளிக்கிறீங்க, நான் சமைக்கணும். குரா நான் ஊத்துறேன்டா. கிளறிடாத. கரண்டி எங்க? கரண்டினா வந்துருமா உடனே? ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? கரண்ட் எடுத்துருவியா? கரண்டியா? சாரி, பிரேம் விட்டு இது மாதிரி சின்னது சட்டி. இப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த வாட்டி போக சொல்லிடு. வேற ஏதாச்சும் இருக்கு? என்னோட கடமை முடிஞ்ச சரவணன். அதாவது இன்னைக்கு குக்கிங்ல இவன் பார்த்த ஒரே வேலை இதுதான். 3 மணி நேரம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? புர்ரா நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டோங்கண்ணா. ஓனரே உன்னோட மாட்டேன்ற போச்சு. எச்சா போடாடே சித்தார்த், எச்சா போடாண்டா. போடாண்டா. ஆன் பண்ண வேணாம், முடிஞ்சு. போடாண்டா அவன். எச்சா கொட்டிட்டான்டா டேய். நக்கி பாறா உப்பு எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் தான் ஊத்தி நக்கேண்டா. உப்பு கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. ஆனா உப்பு கம்மியா தான் இருக்கு. ஆனா உப்பு ஆனா நல்லாவும் இல்ல. டேய் ஏதோ மோர் குழம்பு மாதிரிடா, வேற ஏதோ இருக்குடா. என்னடா இவ்வளவு திக்கா இருக்கு? பாசுண்டி மாதிரி இருக்குடா அவனே. பாசுண்டியா? அது பாசுண்டிடா. மாவே இல்லைன்னா அம்பிளி. என்ன பண்ணணும்டா? உப்பு அடிச்சு கறி லீவ்ஸ் எடுத்துட்டு வாடா. ஃப்ரிட்ஜ்ல கறி லீவ்ஸ் இருக்கு. அண்ணே கறி லீவ்ஸ் இருக்கு. நான் போக மாட்டேன். நான் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்ல எங்க கறி லீவ்ஸ் இருக்கு. போறான் போ. செமையா இருக்குல்ல? இதை சொல்றதுக்குன்னே எல்லா ஊருக்கும் வந்துடாரு போகுது. செம்மையா இருக்கு எல்லா டிஷ்ஷுக்கும். இன்னும் நீ ரைஸுக்கு மட்டும் அப்படி சொல்ல, அதையும் இப்படி பார்த்து சொல்லிட்டீங்கன்னா முடிச்சு. எல்லாமே முடிஞ்சு நம்ம டோட்டலா 1 2 3 4 5 6 7 8 9 10 இலையில வந்து ஒரு 10 டிஷ் இருக்கு. உங்களை எல்லாரும் இந்த ஓணத்துக்கு சத்யா போய் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே 1 pot ரெசிபிஸ் தான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எல்லாரும் கூட சாப்பிட போறேன். ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். அசம்சன் சொல்ல புரியாதா? ஓணம் ஆசாம்சகள். ஓணம் ஆசம்சகள் சொல்லு. ஓணம் ஆச ஓணம் அசமஸ்கல். ஓணம் ஆசம்சகள். ஆமா துபாய்